அன்பான தமிழ் உள்ளங்களை உங்களோட டிவைன் லைட்டர் அட்ரஸ் தமிழ் சேனலுக்கு வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன. 2 பைல் பண்ண போகிறோம். பைல் 1 பைல் 2. பைல் 1க்கான கார்டு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன சொல்ல நினைச்சாலும் அதை நீங்கள் கேட்பீங்க. இது ஒரு லவ் லைஃபாக இருக்கலாம், உங்களோட ப்ரொஃபஷனாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கு கடவுள் சொல்கிற ஒரு வழியாக இருக்கலாம். இது பைல் 1க்கான கார்டு. சந்திரா, த மூன் காட். ஸோ இந்த கார்டு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இல்லூஷன்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புரிதல், அதுவுமே சந்திரன் தான். நம்மளோட ராசி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் இதில் நம்ம பார்க்குற ஜாதக பிரகாரம் பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு தான் நம்ம பார்ப்போம் நம்மளோட ராசியை. ஸோ இது மெயினாக உங்களோட கேரக்டர் அஃபெக்ட் பண்ணுற ஒரு கார்டாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மூன் கார்டு. இதோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் த பிளட், நரிஷ்மெண்ட் ஆஃப் த கிராப்ஸ், subduing mental illness and anxieties, overcoming pessimism and madness. நான் சொன்ன பார்த்தீங்களா உங்கள் மனசை பாதிக்கிற விஷயமாக தான் இருக்கும். ஸோ இந்த கார்டு டோட்டலாக என்ன சொல்லுதுன்னா உங்களோட மென்டல் இல்னஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டிஸ், ஏதாவது செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த சந்திரன் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா பெசிமிசம் அண்ட் மேட்னஸ். நம்ம ஒன்று செய்யணும், அதை செய்ய மாட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். பெசிமிசம்னா நெகட்டிவாக நினைக்கிறது. ஒரு விஷயத்தை பற்றி நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நெகட்டிவாக நினைக்கிறது. நான் இப்படி பண்ணால் அப்படி ஆகிடும், இப்படி பண்ணால் இப்படி ஆகிடும் அப்படின்னு. ஸோ அதனால் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா பைல் 1 சூஸ் பண்ணுங்கள். இது டிவைன் அந்த்ரோப்னி அர்த்தநாரீஸ்வரர். ஆக்சுவலாக இது ரெப்ரசன்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரிட் லைஃப், ரைசிங் த குண்டலினி எனர்ஜி, டிரான்சென்டல் நாலேஜ் ஆஃப் யூனிவர்ஸ், ஒன்னஸ், எபிலிட்டி டு ஹார்மனைஸ் அப்போசிங் வியூ பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா டிவைன் உங்களோட லவ் லைஃப்பை சொல்லலாம், இல்லைனா 2 டிஃப்ரெண்ட் பாத், அதாவது உங்களோட ஃபெமினன் மாஸ்குலின் எனர்ஜியை மர்ஜ் பண்ணி பேலன்ஸ்க்கு கொண்டு வருது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா லைஃப் பேலன்ஸ்டாக இருக்கும். எப்பவுமே எல்லாத்துக்குமே மாஸ்குலின் எனர்ஜி, ஃபெமினன் எனர்ஜி இருக்கும். ஸோ உங்களோட மாஸ்குலின் எனர்ஜியும் ஃபெமினன் எனர்ஜியும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அதை ரெப்ரசென்ட் பண்ணுற கார்டு தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வருது. டிரான்சென்டல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் கிட்டேருந்து வருது. உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் வரலாம், இல்லை நீங்கள் பார்க்குற சயின்ஸ் மூலம் வரலாம், இல்லைனா இந்த மாதிரி டெராட் ரீடிங் மூலம் வரலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா யாராவது ஆக்சிடென்டலாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா உங்களோட கைடன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பில் நடக்கிறத அப்சர்வ் பண்ணி லிசன் பண்ணுறது. அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாதீங்க, எப்போவுமே பேலன்ஸ்டாக இருங்க. எப்போவுமே கொடுத்துட்டே இருக்காதீங்க, எப்போவுமே வாங்கிட்டே இருக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா வாங்குங்க, வாங்கினீங்கன்னா கொடுங்க. ஸோ அதுதான் பேலன்ஸ். அது லவ்வாக இருந்தாலும் சரி, மணியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு கடவுள் உங்களுக்கு ஒரு சம்பளம், ஒரு ஹைக் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் உடனே உங்கள் ஃபேமிலிக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாத்தையும் அவசியம் இல்லை. அடுத்தது நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வருதுன்னா ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் ஒரு சேரிட்டிக்காக, ஒருத்தங்க சாப்பாடு வாங்கிறதுக்காக இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது அதுதான் பேலன்ஸ். அதுதான் யூனிவர்சல் பேலன்ஸ். நீங்கள் அப்படியே ஃபுல் அமௌண்ட்டையும் கொண்டு போய் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 1%, 2% ஆஃப் யோர் இன்கம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல என்ன சொல்கிறது மிஷன், இல்லைனா ஒரு நல்ல ஓத், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ் டு த யூனிவர்ஸ். எனக்கு நீ இவ்வளோ கொடுத்து, இது இட்ஸ் நாட் அ டீலிங், இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட், இட்ஸ் கால்ட் கிராட்டிடியூட். நீங்கள் வாங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய கடவுள் கொடுக்க ஆரம்பிப்பார். ஸோ அப்போ நீங்கள் நிறையா கொடுக்கணும். நிறைய கொடுக்க ஆரம்பிச்சுன்னு எல்லாத்தையும் உங்கள் பாக்கெட்லேயே போட்டுறாதீங்க. ஸோ இதுதான் ஜென்ரலான எனர்ஜி. பாட்டம் டெக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இது 2 பைலுக்கும் பொருந்தும். பார்த்தீங்கன்னா ப்ரிஹஸ்பதி, பர்செப்டர் ஆஃப் த காட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் இன் சொசைட்டி, வேர்ல்ட்லி நாலேஜ் எஸ்பெஷலி ஆஃப் லா, கெப்பாசிட்டி டு ஆக்ட் அஸ் டீச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், எபிலிட்டி டு கேரி அட்வைஸ்ரி அண்ட் மினிஸ்ட்ரல் டியூட்டிஸ். இதை நீங்கள் 2 கான்கவர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் இத்தனை நாளாக கேட்டது போக நீங்கள் சொல்கிறது எல்லோரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரீடிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் நான் இந்த ரீடிங்கை பண்ணுறேன். இது அந்த ஐடியாவில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ப்ரெட்டை. ஸோ யூ வில் கெட் ஓவரால் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் அட்வைஸ், அப்புறம் கிளாரிஃபிகேஷன்,
பைல் 1. இப்போ பைல் 1க்கான ரீடிங் போகலாம். ப்ளீஸ் பைல் 1. What is the energy of pile 1 spirits? What is the energy of pile 1? What is the energy of pile 1? Energy of pile 1. Change forward. Be willing to make mistakes. அதுதான் உங்களுக்கு ப்ராக்ரஸே உங்கள் லைஃப்பில் ஸ்டக்காகி நிற்குது. ஏன் இந்த ப்ராக்ரஸ் கார்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரா கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுற எனர்ஜி தான் பெசிமிசம் இன்ஆக்ஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர்ஃபுல்னஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு தடை, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே தோற்று போகிறேன் பயப்படுறது. பட்டு நீங்கள் நம்மளோட வரலாற்றை புரட்டினீங்களாவே உங்களுக்கு நிறையா அந்த மாதிரி கைடன்ஸ் கிடைக்கும். எல்லாருமே விழுந்து எந்திரிச்சவங்க தான் நிறைய பேர். யாருமே ஃபஸ்ட் எடுத்தோடனே போய் வெற்றி அடைஞ்சவங்க ரொம்ப கம்மி தான். மேபி அவங்க வந்து born with some gifts. நாம் எல்லாருமே வந்து அடி வாங்கி தான் வாழ்க்கையை கற்றுக்குறோம். ஸோ ஒரு அடிக்கு பயந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்காது. ஸோ ஸ்டாப் தட் பெசிமிசம், ஆப்டிமிஸ்டிக் மைண்ட் செட்டில் இருங்க. ப்ளீஸ் சரண்டர் டு த யூனிவர்ஸ், ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அப்போ வந்து உங்களோட வாழ்க்கை அழகாக அன்ஃபோல்ட் ஆகும் உங்கள் முன்னாடி. நாம் தான் நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அட்வைஸ் இப்போ என்னென்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் ப்ராக்ரஸ் வேணும் அப்படின்னா அந்த பெசிமிசம் ட்ரை பண்ணுங்கய்யா. தோத்தா இப்போ என்ன தலையாக போக போகுது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். தோல்வி வந்து தான் வெற்றிக்கு முதல் அடி. ஐ எம் சென்சிங் காமிக் எனர்ஜிஸ். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் காமிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இல்லைனா கெட்டவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பைல் 1க்கான எனர்ஜி ஸ்பிரிட்ஸ், எனர்ஜி ஃபார் பைல் 1. எனிதிங் எல்ஸ் ஃபார் பைல் 1? ஓகே, மேக்னிஃபிஷன்ஸ். ஓன் யுவர் மேக்னிஃபிஷன்ஸ். த வேர்ல்ட் நீட்ஸ் யுவர் பில்லியன்ஸ் அண்ட் கிரேஸ். பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெசிமிசம்னால் உங்களோட அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சோல் பர்பஸ், இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில விஷயங்கள், யூனிக் டேலண்ட்ஸ். எல்லாருமே வந்து ஒரு யூனிக் டேலண்டட் தான் பிறந்திருப்போம். யாருமே யாருக்கும் சலைச்சவங்க கிடையாது. நீங்கள் மேபி உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது தோல்விகள் இருந்திருக்கலாம், இல்லைனா பழசில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஒன்றா போட்டுட்டு இப்போ நான் எது பண்ணாலும் தோற்று போயிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஓன் பியூட்டியை நீங்களே சப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த உலகம் வந்து எல்லாத்தையும் படித்ததுக்கு காரணம் அவங்கவுங்களோட யூனிக்னஸில் அவங்கவுங்க செய்ய வேண்டிய லைஃப் பர்பஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை தொலைச்சிட்டு நீங்கள் எங்கேயோ ஒழிஞ்சிட்ருக்கீங்க. அது கவலையில் தான் உங்கள் வாழ்க்கை நிறையா போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் பி ஆப்டிமிஸ்டிக். பிளாக்கேஜ் இருக்குது, டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் பிளாக்கேஜ் இருக்குது. இந்த பிளாக்கேஜ் மோஸ்ட்லி லவ்வில் இருக்கலாம். ஓ, வாட் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஆங்ஸைட்டி, பெசிமிசம் நம்ம பார்த்து அதே தான். உங்களுக்கு பெசிமிசம் தான் ப்ராப்ளம். அடுத்தது பார்த்திங்கன்னா யூஆர் நாட் ஸ்டாண்டிங் அப். நீங்கள் வந்து கெட்டவங்களுக்கோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களுக்கோ நீங்கள் எதிர்த்து நிற்கிற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ட்ரபிள், இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களை எதிர்த்து நிற்கிற முதுகெலும்பு உங்ககிட்ட இல்லை. அது ரொம்ப எவிடெண்ட்டாக இங்கே இருக்குது. உங்களோட பயம் உங்களை வந்து தடுத்து நிற்குது. அநியாயம் யார் பண்ணாலும் எதிர்த்து கேட்கணும். அது ஒரு பெண் பண்ணும்போது அதை எதிர்த்து கேட்கல அப்படின்னா என்ன சொல்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தைகள் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து கோழையாக இருக்கிறதுல, கோழையால் எதுவுமே சாதிக்க முடியாத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் சாதனை படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு அபரிமிதமான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை இருக்கும். அது ரெண்டையும் இழந்தவங்க வந்து என்ன சொல்ல முடியும்னா, இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். அது ரெண்டையும் இழந்தவங்க எதையும் சாதிக்க முடியாதுங்கிறத கடவுள் வந்து, இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஏன் இந்த சமயத்தில் நான் இந்த ரீடிங்கை ப்ரிஃபர் பண்ணேங்கிறதுக்கு, மேபி நீங்கள் யாராவது இந்த மாதிரி வாழ்க்கையில் ஸ்டக்காக இருக்கலாம். மேபி உங்களுக்கு வந்து இந்த ஒரு உந்துதல் தேவைப்படலாம். ஸோ ஆக்சுவலாக நான் என்னோடய இன்டென்ஷன் லவ் ரீடிங் பண்ணுறது தான், ஃப்யூச்சர் ஆஃப் யுவர் லவ் லைஃப். ஆனால் ஏன் தெரியல நான் இந்த ரீடிங்கை தேர்ந்தெடுத்தேன். அதுதான் வந்து யூனிவர்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு சரியான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான கைடன்ஸ். நான் நீங்கள் இந்த ரீடிங்கை பார்க்கணுங்கிறதுக்காக சொல்ல, ஐ எம் சேயிங் த ட்ரூத். ஏன்னா ஐ நோ வாட் இஸ் ஹேப்னிங் ஹியர். நான் இந்த ரீடிங் பண்ணுறதுக்கு எடுத்தது என்ன, எந்த சூழ்நிலையில் நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிறது ஐ நோ வெரி வெல். அதனால தான் சொல்கிறேன், இதில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். இட்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ் டு பைல் 1. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா பிளாக்கேஜும் வந்து ஏஞ்சல் ஆஃப் லவ், அந்த கேரிங் கனெக்ஷன் தான். இதை பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு கெட்டவங்க பண்ணுறதா. இதுதான் யூனிவர்ஸோட கைடன்ஸ். உங்களுக்கு தேவை இந்த ஏஞ்சல் ஆஃப் லவ் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா
நீங்கள் கோழையாக இருந்தால் அது நடக்காது. ரொம்ப ஸ்பெசிஃபிக் கிளியர் கைடன்ஸ். நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வந்து பெசிமிசமில் இருக்கேன், நான் பயப்படுறேன், நான் வந்து கோழையாக இருக்கேன், ஒரு பெண் பே பண்ணுறத எதிர்த்து என்னால் கேட்க முடியாது, நான் வந்து ஃபினான்ஷியல் லாஸை கூட ஃபேஸ் பண்ணுவேன், ஆனால் வந்து எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன், நான் அவ்வளோ கோழை அப்படின்னிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற காதல் உங்களுக்கு அந்த பாட்டம் டெக் எனர்ஜி தான். அது வந்து இன்னும் உங்கள் லைஃப்பில் கன்ஃபார்ம் ஆகலை. அது வந்து பாட்டம் டெக் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஒன்றா உங்கள் லைஃப்பை விட்டு போக போகுது, இல்லைனா அந்த அந்த சைக்கிள் உங்களுக்கு முடிய போகுது. அதுதான் எப்போயுமே பாட்டம் டெக் எனர்ஜி. அது கரண்ட் எனர்ஜி. அது உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் அது எப்போ இருக்கும் நிலையா அப்படின்னா நீங்கள் எடுக்க போகிற இந்த செயலில் தான் இருக்குது. நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னா பயந்துக்கிட்டே இருக்கலாம், யாரும் உங்களை தடுக்க போகிறதில்ல. பட் நீங்கள் நினைக்கிற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது. அது ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த ரீடிங்கில் இருக்குது. நீங்கள் யாருக்கும் சளைச்சவங்க இல்லாததான் இங்கே இந்த மேக்னிஃபிஷியன்ஸ் கார்டு சொல்லுது. பட் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாத போது யூனிவர்ஸால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கோழைகளுக்கு யாருமே எந்த உதவியும் பண்ணிட முடியாது. பைல் 1 ப்ளீஸ். வாட் டூ யூ நீட் டு ரிலீஸ்? அதுதான் இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வருது உங்களுக்கு கார்டு. நீங்கள் என்ன ரிலீஸ் பண்ணணும் அதை தான் ஸ்பிரிட்ஸ் வந்து யோசிக்க சொல்கிறாங்க. வாட் டூ யூ நீட் டு ரிலீஸ்? நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியது ஆங்ஸைட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா கோழைத்தனம், பயப்படுறது. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் போராடவே இல்லை. ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் ஒரு பெண் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து போராடவே இல்லை, பிளாக்டாக இருக்குது அந்த போராடுற எனர்ஜி. அப்புறமே தான் நீங்கள் சாதிச்சிட போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அநியாயத்தை உங்களால் தட்டி கேட்க முடியலன்னா நீங்கள் இந்த உலகத்தில் என்ன சாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை கேட்குறாங்க. இது வந்து என்னோடது இல்லை, இது ஸ்பிரிட்ஸ் உங்களை கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அநீதிக்கே உங்களால் எதிர்த்து போராட முடியல, உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தினால அதை நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு டிவைன் லவ் இல்லைனா ஒரு பியூட்டிஃபுல் லவ், பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஆஃப் லவ், அந்த ஃபெமினன் எனர்ஜி, அதை வந்து நீங்கள் வாழ்க்கையில் கேட்டிங்கன்னா எப்படி நாங்கள் தருவோம் அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட்ஸோட கொஷின். தி எனர்ஜி கெய்னிங் மொமெண்டம். நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இந்த எனர்ஜிஸ் வந்து கெய்னிங் மொமெண்டம். எதர் யூ ஆர் கோயிங் டு கெட் தட் கனெக்ஷன் ஆர் யூ ஆர் கோயிங் டு லூஸ் தட் கனெக்ஷன். இது வந்து உங்களுக்காக காத்துட்ருக்க எனர்ஜி கிடையாது. ஆன்சர்ஸ் யூ நீட் ஆர் கம்மிங். உங்களுக்கு ஏதாவது கேள்விக்கு பதில் வேணும்னா வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நீடட். நீங்கள் இந்த சமயத்தில் யூ ஹாவ் டு டூ சம் கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப். நீங்கள் பிடிச்ச என்ன சொல்கிறது, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், எனக்கு பயம், நான் கோழை, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எல்லாமே வந்து எனக்கு நடக்கணும் தானே அப்படின்னா நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். நீங்கள் இதே சைக்கிள் தான் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. அந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கனால இந்த காதல் வந்து உங்கள் கை நழுவி போயிட்டே இருக்கும். ஏன்னா அதை எகெயின் நான் சொல்கிறேன், இட்ஸ் அ பாட்டம் டெக் எனர்ஜி. இட்ஸ் நாட் கோயிங் டு கம் இன் டு யுவர் லைஃப் இஃப் யூ ஆர் நாட் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா இந்த காதல் வந்து உங்கள் கையை விட்டு போயிட்டே இருக்கும். ஸ்னோ எனர்ஜி. நீங்கள் ஃப்ரோசனாக இருக்கீங்க. இதனால் பலன் எதுவும் வரப்போகிறதில்ல. நாலேஜ், சீக்ரெட், இன்சைட், உங்கள் ஃபீலிங்ஸை அடைச்சி வச்சுருக்கீங்க. அதாவது கோழைத்தனம், பயத்தினால நீங்கள் எதையுமே யார்கிட்டையுமே சொல்கிறதில்ல. ஸோ அடைச்சி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா யாரும் வந்து உங்ககிட்ட கெஞ்சிகிட்டு இருக்க போகிறதில்ல. இதை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள். எதுவுமே வாழ்க்கையில் வந்து வெயிட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் கோழையாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக யார் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுவா? யார் வந்து உங்களுக்கான செயலை செய்வா? இதை யோசிச்சிங்கனாலே போதும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். நீங்கள் பயப்படுறீங்க, இல்லை எனக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க பயமாக இருக்குது, ஒரு பெண்ணை கூட எதிர்த்து என்னால் கேள்வி கேட்க முடியாது, நான் அந்த அளவுக்கு கோழை அப்படின்ற போது உங்கள் வாழ்க்கையில் வேறு யார் வந்து என்ன செஞ்சிட முடியும்? யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. யூனிவர்ஸுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் யூ டு மேக் தட் அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா எதிர்த்து நிற்கிறது, கேள்வி கேட்குறது. இல்லை நான் கோழையாக தான் இருப்பேன் அப்படின்னா தாராளமாக இருக்கலாம், யாரும் தடுக்க போகிறதில்ல. இந்த கைடன்ஸுமே உங்களுக்கு ஒரு வார்னிங்காக தான் வருது. இன்னும் கோழைத்தனத்தோடு இருந்தீங்கன்னா இப்படி ஃப்ரோசனாக தான் இருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிஸ் பண்ண போகிறது வின்டர். உங்கள் வாழ்க்கையில் ஒளி கிடையாது, குளிர் தான் இருக்குது. அன்கான்ஷியஸ் மிஸ்டீரியஸ் இமேஜினேஷன் பிட்வீன் 2 வேர்ல்ட்ஸ். நீங்கள் 2 உலகத்துக்கு இடையில் மாட்டிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு உலகத்தை இட்ஸ் டைம் ஃபார் யூ டு மேக் த சாய்ஸ். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவு நீங்கள் எடுக்கலை, நீங்கள் எதிர்த்து போராடலை, நான் வந்து கோழை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த முடிவுக்கான பலன்களை தான் எதிர்பார்க்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற பலன் உங்கள் வாழ்க்கையில் வராது. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், pile 1 energy. Consequences.
uniqueness, pile 1 energy, a painful ending, நான் என்ன இங்கே பார்க்குறேன்னா இன்னொரு விஷயம், இந்த யூனிக்னஸ் கார்டு வந்து இந்த உமன் ஹோல்டிங் எ காயின் மேலே விழுந்தனால இது நீங்கள் நேசிக்கிற அந்த பெண் தேவதையாக இருக்கலாம், அவங்க வந்து பிளாக்கேஜ் எனர்ஜியாக இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் வராதுக்கு காரணம் உங்களோட இன்ஆக்ஷன். நீங்கள் வந்து செயலின்மை நிலையில் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம், பெசிமிசம், அடுத்தது என்ன ஆகும், நான் எங்கே போய் முடிவேன், பயம் வந்து உங்களை இன்னும் ஆழமாக தள்ளுங்கிறத உங்களுக்கு இன்னும் புரியல. அது கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பெயின்ஃபுல் எண்டிங், ஒரு வலி மிகுந்த ஒரு முடிவு வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இது ஏன் நடக்குது அப்படின்னா உங்கள் கான்சிக்வன்சஸ், நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாதனால நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிற விளைவுகள். த்ரோட் சக்ரா, நீங்கள் வந்து வாயை திறந்து பேசணும்னு தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஸ்டாண்ட் அப், நோ மோர் சான்சஸ். ஸ்பிரிட் சொல்கிறாங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் சான்சஸ் வந்து இல்லை. கோர்ட் கேஸ், அந்த கோர்ட் கேஸில் நீங்கள் போராட தயாராக இல்லை. இட்ஸ் டைம் ஃபார் யூ டு வாக் அவே. அந்த வாழ்க்கை அந்த விஷயத்துலேருந்து, உங்களை தடுக்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் தூர விலகி போகணுமே தவிர நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே நடக்காது. இந்த பியூட்டிஃபுல்லான உமன் எனர்ஜி வந்து ரொம்ப யூனிக்கான எனர்ஜி. அந்த எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வரணுமா தான் பாட்டம் டெக்கில் இருக்குது, அதுதான் பாட்டம் டெக் கார்டில் இருக்குது. அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து இன்னும் உங்கள் வாழ்க்கையில் கன்ஃபார்ம்டு எனர்ஜி கிடையாது. இந்த கன்ஃபார்ம்டு எனர்ஜி ஏன் இல்லை அப்படின்னா உங்களோட இன்ஆக்ஷனால். அந்த எனர்ஜி வந்து உங்கள் வாழ்க்கையில் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் எடுக்க போகிற ஆக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. அது உங்கள் வாழ்க்கையில் வரலாம், வராமையும் போகலாம். அது பேஸ்ட் ஆன் யுவர் ஆக்ஷன். ரொம்ப தெளிவான ரீடிங். ஸோ இது ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கல நீங்கள் கனவு காண்ற வாழ்க்கை கனவாக தான் போய்டும், நனவாகாது. நம்ம பார்க்கலாம். pile 1 spirits, pile 1 universe message to pile 1. What universe wants to convey to pile 1 spirits? What universe wants to convey to pile 1? Tower. My goodness. Divine intervention. உங்கள் வாழ்க்கையில் இந்த பெயின்ஃபுல் எண்டிங் ஏன் வருது அப்படின்னா காரணம் நீங்கள் தான். நீங்கள் அடைச்சி வச்ச கோழைத்தனத்தினால சொல்லாமல் விட்ட, நான் ஃப்ரோசனாக இருக்கேன், எக்ஸ்கியூசஸ். அந்த எக்ஸ்கியூசஸ்னால தான் நீங்கள் இந்த கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறீங்க. உங்களை ஏதாவது தடுக்குது அப்படின்னா இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஓப்பன் அப். ஏன்னா இந்த வந்து எலிக்சர் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட உணர்ச்சிகளை, உங்களோட தேவைகளை எல்லாத்தையும் போட்டு அப்படியே அமுத்தி வச்சு அதை ஒரு காக் போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க. ஒன்றா அந்த காக்கை நீங்கள் எடுக்கணும், இல்லைனா யூனிவர்ஸ் எடுக்க போகிறாங்க. இட்ஸ் டவர் கார்டு. உங்களால் எங்கேயும் போக முடியாது, நீங்கள் செக்கு மாட்டு தான் சுற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க. எப்போ வரைக்கும் இந்த பாடத்தை கற்றுட்டு நேராக ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி, இன்ஆக்ஷன், அப்புறம் வந்து ஃப்யூச்சர் எண்ட் ஆகும், நான் வந்து பெசிமிஸ்டிக், இந்த மாதிரி எக்ஸ்கியூசஸ்லாம் நம்ம யூனிவர்ஸ்கிட்ட சொல்ல முடியாது. நமக்கு நாமே வேணால் சொல்லி ஆறுதல் பண்ணிக்கலாம். பட் யூனிவர்ஸ் வந்து அதுக்கு வந்து ப்ரிசைஸ் ஜட்ஜ்மெண்ட் தான். தப்பு பண்ணிங்களா, எப்போ பண்ணீங்க, யாருக்கு பண்ணீங்க, அது தப்பை திருத்திக்க முயற்சி பண்ணிங்களா, ஆமாம் இல்லை. முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வழிக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. பண்ணலை அப்படின்னா திஸ் டவர், டிவைன் ஜட்ஜ்மெண்ட். டவர் எப்போவுமே உங்கள் கார்டில் வந்துச்சுன்னா யூ ஆர் இன் த ராங் பாத், யூ ஆர் நாட் டூயிங் த ரைட் திங்ஸ் அண்ட் யூ ஆர் காசிங் நீங்கள் வந்து சரியான பாதையில் இல்லை, நீங்கள் ஒருத்தங்களுக்கு அநியாயம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் வாழ்க்கைக்கான போராட்டம் உங்கள்கிட்ட இல்லை, யூனிவர்சல் கைடன்ஸை நீங்கள் கேட்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய, பேச வேண்டிய இடத்துல தைரியமாக பேசலை. அப்புறம் வந்து கோழைத்தனம் தான், சிம்பிளாக சொல்ல போனால். அந்த கோழைத்தனத்தினால யூ ஆர் ஹார்ட் ப்ரோக்கன். இது இன்னொரு கோழைத்தனத்தோட வடிவம். 3 of Swords, பெயின். ஆனால் வலி யாருக்கும் ஏற்படுத்திட முடியாது. நாம் தான் நம்மளுக்கு வலியை கொடுத்துக்கிறோம். நம்ம தான் வந்து ஏன் வலியை கொடுத்துக்கணும் அப்படின்னா நாம் எதிர்பார்க்குறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஆனால் செய்கிறதுக்கான பலன் தான் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர எதிர்பார்க்கறதுக்கான பலன் நமக்கு கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கும் நீங்கள் செய்கிற செயலுக்கும்
சரியாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். உங்கள் எதிர்பார்ப்பு அப்போ தான் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். நீங்கள் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி வித் யுவர் பிலவ்ட் அப்படின்னு ஒரு கற்பனையை பண்ணிவிட்டு இங்கே வந்து பின்னங்கால் பிடரையில் பட ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெண் எனர்ஜியை பார்த்து அப்படின்னா ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் உங்களை நேசிக்கிறாங்க, இல்லை ஒரு ஆண் உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கணும். அப்புறம் வந்து அந்த காதலுக்காக நிற்கிற தைரியம் இருக்கணும். அடுத்தது எந்த சூழ்நிலையிலும் ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த எனர்ஜி இருக்கணும். நீங்கள் எந்த பக்கம் ஓடிட்டு இருந்தால் எந்த பெண்ணோ இல்லை எந்த ஆணோ வந்து உங்கள் வாழ்க்கையில் நிலையாக நிற்க மாட்டாங்க. அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க, உங்களோட கேரக்டர் இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதனால தான் ஓடிட்டுருக்காங்க அவங்க அந்த பக்கமாக. அதனால தான் உங்கள் காதல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, ரொம்ப அருமையான காதல் வாழ்க்கை உங்களை கை நழுவி போடிட்டுருக்கு. அது ஏன்னா உங்களால் ஒரு பெண் எனர்ஜியை இந்த எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூரமான மேஜிக்கல் இந்த மாதிரி ஸ்பெல் ஒர்க் பண்ணுற, உங்களை வந்து அடக்கி நினைக்கிற, காசு விஷயத்தில் திருட்டுத்தனம் பண்ணுற ஒரு பெண் எனர்ஜி. அதை எதிர்த்து உங்களால் போராட முடியல, அவ்வளோ கோழை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கற்பனையில் தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், நிஜத்தில் இல்லை. அதனால தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, இதை கிளியர் பண்ணாமல் நீங்கள் அந்த காதலை அடைய முடியாது. இந்த நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு இல்லை இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கற்பனைகள் ஜாஸ்தி. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் எம்பரர் அப்படின்னு, பட் இன் ரியாலிட்டி உங்களுக்குள்ளே போராட்டம் தான் போயிட்டுருக்கே தவிர அங்கே இல்லை. இந்த சந்தோஷம் வந்து உங்களை விட்டு போயிட்டே இருக்குது. உங்களுக்கு ஆக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. எனிதிங் எல்ஸ் ஸ்பிரிட்ஸ்? பைல் 1. வாக்கிங் அவே. உங்களுக்கு ஸ்பிரிட் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், வாக்கிங் அவே. நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் நேசிக்கிறவங்கள. பட் இந்த மிஸ்ஸிங் வந்து இட்ஸ் கோயிங் டு பி பெர்மனண்ட். இது வந்து நிலையான ஒரு எனர்ஜியாக மாறும். எப்போ அப்படின்னா நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கல உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா. பார்ப்போம். பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் இங்கே கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அந்த ஆஃபரை நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை. 4 ஆஃப் கப்ஸ் எப்போவுமே அப்படி தான். நீங்கள் வந்து யூனிவர்ஸோட கைடன்ஸை கேட்கலங்கிற சுச்சுவேஷனில் தான் 4 ஆஃப் கப்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து ஒரு கையில் ஒரு அழகான பவுல் ஃபுல்லாக வந்து ஒரு எனர்ஜியோட, ஒரு ரெட் கலர் லைட்டோட அது போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அவ்வளோ அன்கான்ஷியஸாக இருக்கீங்க, அவ்வளோ பயந்து நடுங்கிட்டுருக்கீங்க. நான் அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, பெசிமிசம், அந்த இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், அந்த பெசிமிசமில் யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த ஆஃபர் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. உங்கள் வழி, உங்கள் பிரச்சனை அப்படின்னு இங்கே எங்கேயுமே நான் பாசிட்டிவ் எனர்ஜியை பார்க்கல. மூடி வச்சுருக்கீங்க, யூ ஆர் ஃப்ரோசன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 உலகத்தில் இருக்கீங்க. அதை கற்பனை உலகத்துக்கும் ரியாலிட்டிக்கும் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த வேறுபாடு புரியலை. கற்பனை உலகம் நிஜமாகாது. உங்கள் கற்பனை உலகத்திலே இருந்தீங்க அப்படின்னா அந்த காதல் எனர்ஜி அதனால தான் மேபி நான் அந்த டெக்கோட பாட்டம் டெக் எனர்ஜி கூட நான் இங்கே வைக்கல. ஸோ இங்கே பார்த்த அத்தனை இடத்துலையும் நான் ஃபுல் ரீடிங்கை முடிக்க போகிறேன். இப்போ இங்கே காதல்ங்கிற ஒரு வார்த்தை வரவே இல்லை, காசு தான் வந்திருக்கே தவிர காதல் வந்து வழியில் தான் இருக்குது. அது உங்களோட வழி தான் வந்திருக்கு. ஸோ உங்களோட செயலின்மை, உங்களோட கோழைத்தனம், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைன் இன்டர்வென்ஷன். கடவுள் வந்து எல்லாத்தையும் உடைக்கிறாங்க சுக்கெல்லாம். ஏன்னா யூஆர் இன் த ராங் பாத், நீங்கள் சரியான பாதையில் இல்லை அப்படிங்கிறது கடவுள் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. கேட்டு நடந்தீங்க அப்படின்னா அந்த காதல் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். உங்களுக்கு இன்னொரு தனித்தன்மை இருக்குது, அதை உணர்ந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வரும். இந்த பேலன்ஸ் கார்டும் வெளியில் வரும். ஐம் நாட் கோயிங் டு டேக் இட். ஓகே, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நியூ பிகினிங். இந்த டவர் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சரியான பாதையில் போகல. உங்கள் பாதை இங்கே பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் வந்து உங்கள் ஆரம்பத்தை வேற எங்கேயோ ஆரம்பிக்கணும். மேபி அந்த காதல் வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும். ஆனால் உங்களோட வாழ்க்கை இன்னும் இந்த காசு பிரச்சனையில் தான் ஓடிட்டுருக்கு. அதுதான் இங்கே பார்க்குற பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இங்கே பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் கப்ஸ். நீங்கள் வந்து காதலை போய் சொல்லியிருக்கணும். இந்த ஒரு ஆண் மகன் மாதிரி இந்த ஆண் எனர்ஜி, இது வந்து எனர்ஜி தான், நீங்கள் ஆணாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆண் எனர்ஜி மாதிரி நீங்கள் இந்த காதலை போய் சொல்லியிருக்கணும், இல்லை அந்த காதலை ஏற்றுக்கிற நிலமையில் இருந்திருக்கணும். ரெண்டுமே நீங்கள் பண்ணல, ஓடிட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன எக்ஸ்கியூஸ் சொல்கிறீங்க யூனிவர்ஸ்க்கு அப்படின்னா எனக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்னா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நம்பலாம், நான் தான் உங்களை படைச்சது. நீங்கள் வந்து என்னையே நம்பலைன்னா உன் வாழ்க்கையை எப்படி நான் நம்பி உன் கையில் கொடுப்பேன். அப்போது நாங்கள் ரீடைரக்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, பெயின், destruction, pain.
நீங்கள் ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் கப்ஸ். யூ ஆர் மிஸ்ஸிங் தட் ஃபெமினன் எனர்ஜி. அதான் அந்த காதல் வந்து இப்போ உங்கள் வாழ்க்கையில் இல்லை, அது வந்து கை நழுவி போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பென்டிகல்ஸில் இருக்குது. நீங்கள் எதையோ வளர்த்துறேன்னு வளர்த்திட்டே இருக்கீங்க. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாங்க, தட் இஸ் நாட் த ரைட் டைரக்ஷன். அது நீ போக வேண்டிய பாதை இல்லை. உங்களுக்கு நிச்சயமாக யூனிவர்ஸ் கைடன்ஸ் இருந்திருக்கு பாதையை மாற்று அப்படின்னு. பட் நீங்கள் கேட்கல. நீங்கள் திரும்பவும் காசு தான் ஓடிட்டுருக்கீங்க, காசை நோக்கி தான் ஓடிட்டுருக்கீங்க. அதுவும் ஒரு பெண்ணை கூட எதிர்த்து கேட்குற தைரியம் இல்லை ஒரு விஷயத்தில் அப்படின்னா யூனிவர்ஸ் சொல்லிட்டாங்க. இந்த காதல் குயின் ஆஃப் கப்ஸ். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கடவுளோட தேவதைக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கவங்க. அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே உங்களால் அடி எடுத்து வைக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு ஹார்ட் பிரேக். கடவுள் வந்து தடுத்துட்டாங்க. இது வந்து டிவைன் இன்டர்வென்ஷன். இது வந்து ஸ்பிரிட்ஸ் உங்களை தடுத்தது. இது வந்து உங்களோட கெட்ட நேரம்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிள். உங்கள் கான்சிக்வன்சஸ், நீங்கள் செய்யாமல் விட்ட காரியங்களால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், நீங்கள் இழைத்த அநீதி, இப்போ உங்களுக்கு நீதி கேட்க வந்திருக்கு. அவ்வளோதான். இட்ஸ் a divine judgment. That's called divine judgment. நீங்கள் இழைத்த அநீதி, இது யாருக்கும் இழைக்கலை. இது நீங்கள் யாருக்கோ செஞ்ச துரோகம். மேபி இந்த பெண்ணுக்கு செஞ்ச துரோகமாக இருக்கலாம். காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் காப்பாற்றலை, ப்ரொடெக்ட் பண்ண நேரத்தில் ப்ரொடெக்ட் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு கோழைத்தனம் அதீதமாக இருக்குது. இந்த கோழைத்தனம் எல்லை தாண்டி போயிடுச்சு. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் இங்கே டவரை கொடுக்குறாங்க. அந்த லவ்வை தூக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா நீங்கள் கோழைத்தனத்தோட மொத்த உருவமாக இருக்கீங்க. எப்பவுமே கோழைகளுக்கு காதல் கிடைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த படம் எந்த ஹிஸ்ட்ரியும் எடுத்து பாருங்கள். ஒன்லி வீரம், அந்த வீரமும் பாதுகாக்கிற தன்மை இருக்கிற ஆண்களுக்கு மட்டும்தான் காதல் கைகூடும். கோழைகளுக்கு காதல் கைகூடாது. ஸோ இது இன்னொரு லெசன் நீங்கள் கற்றுக்கணும். அப்புறம் வந்து இந்த யுனிக்னஸ், இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் கப்ஸ் இல்லை, அவங்க தான் வந்து உங்களோட அதிர்ஷ்ட தேவதை. அதை வந்து நீங்கள் தூரத்தள்ளி வச்சுட்டு சாதிக்கிறேன், நான் வந்து சாதிக்கிறேன். ஈகோ. 7 of Wands. போராட்டம். லெட் மீ சி என்ன போராட்டம், உங்கள் மன போராட்டம் இது. ஏன்னா இந்த பெண் வந்து மேலே போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாட் ரீச்சபிள், அன்அட்டைனபிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் எனர்ஜி. இது வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க இது நீங்கள் உங்களை நேசிக்கிறவங்க தள்ளி போகிறாங்க, இல்லை வந்து இந்த கெட்டவங்க பண்ணுறனால தான். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். நீங்கள் இழைத்த அநீதி உங்களை வந்து இப்போ சுட்டெரிக்க வந்துட்டுருக்கு. கடவுள் வந்து உங்கள்கிட்ட நீதி கேட்குறாங்க. அந்த பெண்ணை காப்பாற்றினாயா, அந்த பெண்ணை நீ ப்ரொடெக்ட் பண்ணையா, அந்த பெண்ணுக்காக நீ என்ன செஞ்ச? கெட்டவங்க அந்த பெண்ணை ஏதாவது பண்ணும்போது நீ என்ன செஞ்ச? ஒன்றும் கிடையாது. நீங்கள் காசு தேடி ஓடிட்டு இருந்திருக்கீங்க. ஒரே ஒரு சின்ன கொஷின் தான். அவங்களை நேசிக்கிற நீங்கள் நினைக்கிறீங்க அவங்கள குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு. அந்த குயின் ஆஃப் கப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு யோசிங்க. யார் எதிர்த்து நின்றுருக்கீங்க? அந்த பெண்ணை போராடி ஏதாவது காப்பாற்றிருக்கீங்களா, என்ன பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இது கான்சிக்வன்சஸ், டிவைன் ஜட்ஜ்மெண்ட். யூ கெனாட் எஸ்கேப். இது எல்லாம் நடக்கிறது வந்து நீங்கள் இழைத்த அநீதி. இந்த கார்டு வந்து வர விரும்புகிறது. பாட்டம் டெக் கார்டு வேர்ல்டு. நீங்கள் 4 of கப்ஸில் இருக்கீங்க. இல்லூஷன். நீங்கள் வந்து ஒரு புது பிகினிங்கை பற்றி ஒரு மாயையில் தான் இருக்கீங்க. ஏன் அப்படின்னா இந்த மூன் எனர்ஜி அகெயின் பெசிமிசம். நாம் இங்கே பார்த்ததும் மூன் எனர்ஜி தான். சந்திரன், இங்கேயும் சந்திரன் கார்டு தான். நியூ பிகினிங்கை வந்து கிளாரிஃபை பண்ணுது. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆரம்பம் இது பண்ணுறதுல என்ன சொல்லுது, ஆரம்பிக்கிறதுக்கே உங்களுக்கு தைரியம் கிடையாது. இப்படி ஆகிடுமோ, நான் கால் எடுத்து வச்சு அப்படி ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணால் குழப்பிக்கலாம், நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். அது உங்களோட உரிமை, நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறது உங்களோட உரிமை. ஆனால் இந்த பெண் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்களான்னா நிஜமாக கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெண் வந்து த வேர்ல்டு எனர்ஜி. அவங்க கம்ப்ளீஷனில் இருக்காங்க. உங்களோட சாய்ஸஸ் அவங்க கிடையாது. அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டியை வந்து எதிர்பார்த்து போயிட்டுருக்காங்க. அவங்களோட சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குது. தேர் இஸ் a நியூ லவ் இன் ஹர் லைஃப். அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக காதல் இருக்குது. அவங்க சந்தோஷத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவங்களுக்கான ஞானம் அவங்களுக்கு இருக்குது. உங்களோட சாய்ஸாவோ இல்லை நீங்கள் வரத்துக்காகவோ அவங்க காத்துட்ருக்க விரும்பலை. தே ஆர் எண்டிங் திஸ் சாய்ஸ். உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கலாம்.
ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனை முன்னாடி எடுக்காமல் இருந்திருக்கலாம், இந்த காதலை தள்ளி வச்சுருக்கலாம், ஃபேமிலிக்காக ஏதாவது முடிவு எடுத்துருக்கலாம், இல்லை காசு பின்னாடி போயிருக்கலாம், உங்கள் பிஸ்னஸை சூஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. பட் இந்த பெண் வந்து இப்போது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் பேர்னிங் நாலேஜ். அவங்களுக்கு வந்து ஒரு டிவைன் நாலேஜ் இருக்குது. அவங்களோட சந்தோஷம் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வாழ்க்கை நிச்சயமாக ஒரு காதல் இருக்குது, ஒரு நியூ பிகினிங் இருக்குது. அது நீங்களாக இருக்கணும்னா உங்களுக்கு தேவை தைரியமும். அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி கோழைத்தனத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எதிர்த்து போராடுற சூழ்நிலைக்கு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா அது கூடிய சீக்கிரம் கை நழுவி போகிறோம். இது வந்து முடிவு, இது வந்து ஆரம்பம் இல்லை. இது வந்து இந்த பெண் அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிறது. இந்த பெண் எனர்ஜி அவங்க சந்தோஷத்தை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அவங்க வந்து உங்களை ப்ரிஃபர் பண்ணலை. ஏன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து வேறு. ஸோ இப்போ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த கிளியர் கைடன்ஸ் ஃப்ரம் ஸ்பிரிட்ஸ். உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு டவரை ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. பட் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா நீங்கள் எதையோ வந்து துரத்திட்டுருக்கீங்க, அதை விடணும். த எனர்ஜி இஸ் கெய்னிங் மொமெண்டம். நீங்கள் இதை எப்படியே தள்ளி போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா there is a divine intervention. அது வந்து ஒன்றா நீங்கள் எடுக்க போகிற நல்ல செயல்களால், வீரமான செயல்களால் ஒரு பிரேக் த்ரூ வந்து காதல் வாழ்க்கையில் வரலாம். இல்லை நீங்கள் இதையே வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதே பிரேக் த்ரூ வந்து அந்த பெண் எனர்ஜிக்கு வாழ்க்கையில் வரும். அது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட புது வாழ்க்கை, அவங்களோட புது பாதை, அது அவங்களோட சந்தோஷம். நிச்சயமாக இந்த பெண் எனர்ஜி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு குயின் ஆஃப் கப்ஸ், அப்புறம் அவங்கள டிஃபைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா சன் கார்ட். இதில் வந்து நீங்கள் தான் வந்து என்ன சொல்லுது, இழப்பு உங்களுக்கு தான். ஏன்னா அநீதி இழைத்தது நீங்கள் தான். ஸோ இதை யோசிச்சு பாருங்கள். இதுதான் வந்து இப்போது டிவைன் உங்களுக்கு சொல்கிற கைடன்ஸ். இட்ஸ் அ வார்னிங். ஏன் இந்த வார்னிங் உங்களுக்கு இப்போ வருது அப்படின்னா நீங்கள் அந்த காதலை இழக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி கடவுள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். இல்லை அப்படின்னா நீங்கள் இழக்கிறது உறுதி அப்படிங்கிறத முன்னாடி வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. இப்போ வந்து பாபாவோட கைடன்ஸோடு நான் பைல் ஒன்று முடிக்கிறேன். தென் வி வில் கோ டு பைல். பாபா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு. சீரியஸாக இவ்வளோ தூரம் என் கையில் வந்து இது வரைக்கும் விழுந்ததே இல்லை. $247 பார்த்தீங்கன்னா, பாரபட்சம் பார்க்காதே, ஸ்ரீ சாய்நாதர் நினை, உன் மன விருப்பம் நிறைவேறும். ஸோ நீங்கள் வந்து இங்கே டிஃப்ரென்சியேஷன் பார்க்கக்கூடாது. மேபி உங்களுக்கு ஈகோ ப்ராப்ளம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாரபட்சம் அப்படின்னா நான் பெரியவன், நீ சின்னவன், என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வரணும், உன்னால் எதுவும் பண்ண முடியாது, உன்னால் எனக்கு அது இல்லை, என்னால் இது இல்லை, ஸோ எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அந்த பாரபட்சம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட விஷஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கேயோ பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க, அது எங்கேன்னு பாருங்கள். மேபி பார்ஷியாலிட்டி நீங்கள் உங்களதே கூட பார்த்துக்கலாம், உங்கள் சொந்த இதுலேயே பார்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நான் வந்து இது பண்ண முடியாது, என்னால் இது பண்ண முடியாது, அப்படி அதுவுமே ஒரு பாரபட்சம் தான். பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்பிக்கையோடு காத்திரு, எல்லாமே நடக்கும், ஸ்ரீ சாய்நாதர் நினை. 641 பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு காத்திருன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆக்ஷன் எடுங்க. உங்களை குழப்பிக்கிட்டு எதிர்த்து நிற்காதீங்க, குழப்பிக்கிட்டு கோழையாக இருக்காதீங்க. நீங்கள் எடுக்க அதாவது உங்களுக்கு எங்கே சரியோ அங்கே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்துகிட்டு பாரத்தை தூக்கி கடவுள் மேலே போடுங்க, மீதியே கடவுள் பார்த்துப்பார். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ. பைல் 2க்கு உங்களை வர வைக்கிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், பைல் 2ஓட எனர்ஜி. இன்டென்ட். ஃபோக்கஸ் யுவர் எனர்ஜி. தெர் இஸ் அமேசிங் பவர் இன் அ ஸ்ட்ராங் இன்டென்ஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவை பேலன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் செட் பண்ணுங்கள். அது செட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவ் டேர்னிங், அதாவது பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். அதுதான் இந்த இன்டென்ஷன் செட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதை வந்து இந்த யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ உங்களோட இன்டென்ஷன் எப்பவுமே ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. அந்த இன்டென்ஷன் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ப்ரெஸ் பைல் 2 எனர்ஜி, பைல் 2 எனர்ஜி, பைல் 2 எனர்ஜி. ஹேவ் ஃபெய்த். ஃபெய்த் க்ரோஸ் வென் யூ ஆக்ட் வித்தவுட் நோயிங் த எண்ட் ரிசல்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் நம்பி இறங்கணும்.
நீங்கள் ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னு முன்னாடி கால்குலேட்டிவாக பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது வாழ்க்கையில் நடக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டென்ஷனை செட் பண்ணுங்கள். அடுத்தது வாழ்க்கையில் நம்பிக்கை வைங்க. நீங்கள் நம்பிக்கை வைக்கிறது எல்லாமே நடக்கும். இதுக்கு என்ன மெயினாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ், பியூர் லவ், அன்கண்டிஷனல் லவ். அதாவது எல்லாத்து மேலேயும், யூனிவர்ஸ் மேலே, உங்கள் வாழ்க்கை மேலே, நீங்கள் நேசிக்கிறவங்க மேலே, உங்களோட ஃப்யூச்சர் மேலே, நீங்கள் பண்ணுற ப்ரொஃபஷன் மேலே, ஜஸ்ட் லவ் எவ்ரி திங் யூ டூ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எனர்ஜி pile 2 energy spirits please, pile 2 energy, pile 2. Oh yeah, beautiful energy. You and your loved ones are safe. Excuse me. நீங்களும் உங்களை நேசிக்கிறவங்களும் ரொம்ப சேஃப். உங்களுக்கு ஏதாவது அது ரிலேட்டடாக குழப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் குழப்பமே பட வேண்டாம். ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் வரும். ஆனால் நீங்கள் என்ன ஆகுமோ, நான் இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன், எங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகும், கெட்டவங்க ஏதாவது பண்ணிவிடுவாங்களா, அந்த மாதிரி இல்லை, எங்கள் பேரண்ட்ஸ் இதை ஒத்துப்பாங்களா, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேருவோமா அப்படின்னு உங்களுக்கு என்ன குழப்பம் இருந்தாலும் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா யூ அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஆர் சேஃப். அப்போ உங்கள் கனெக்ஷனும் ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்ல வராங்க. யூ ஆர் குட் எனஃப். உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் உங்கள் மேலே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகத்தெல்லாம் தொடச்சி தூர போட்டுருங்க. யூ ஆர் குட் எனஃப். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான எனர்ஜி பார்த்தீங்கன்னா விர்கோ அண்ட் கேன்சர். நீங்கள் இந்த 2 எனர்ஜியில் இருந்தீங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா யூ ஆர் மோர் தென் எனஃப். உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நத்திங் வில் கம் அவுட் ஆஃப் தி சிச்சுவேஷன். வாய்ட் ஆஃப் கோர்ஸ் மூன். இது என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்க சூழ்நிலையிலேருந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் வராது. உங்களுக்கு தேவை நம்பிக்கை. அடுத்தது இன்டென்ஷன் செட் பண்ணுங்கள். ரொம்ப பியூராக ஹார்ட் வச்சுக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதுதான் ஸ்பிரிட் சொல்ல வராங்க இங்கே. ஸோ உங்களோட இன்டென்ஷன் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் pile 2 energy, pile 2 energy, pile 2 energy, pile 2 energy. நீங்கள் எதையும் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது ரொம்ப வேல்யூபிள், ரொம்ப ப்ரீஷியஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் ரொம்ப வைஸான ஒரு ஆள். இது பெண்ணாக கூட இருக்கலாம், அது ஆண் எனர்ஜி. நீங்கள் ரொம்ப அறிவான ஆள். உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு இப்போ தெரியும். அதை பேஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அது வேண்டாம். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வர வேண்டியது பேலன்ஸ். பார்த்திங்க அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் தான் இந்த அர்த்தநாரீஸ்வரா, ஈஸ்வரன் பாதி, பார்வதி பாதி. ஸோ எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் சரிபாதி இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த். எப்போவுமே சிவனுக்கு ஸ்ட்ரென்த் பார்த்திங்க அப்படின்னா சக்தி தான். நம்ம சிவன் இல்லாமல் சக்தி இல்லைன்னு சொல்லலை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு தான் சொல்கிறோம். ஸோ அதுதான் இங்கேயுமே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நேசிக்கிற அவங்களோட எனர்ஜி இல்லை, அவங்களோட அன்பு இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. ஸோ அதுதான் இந்த கார்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா ப்ளீஸ் செட் யுவர் இன்டென்ஷன். உங்களோட இன்டென்ஷன் ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்புங்க. இது நடக்குமா, இது நடக்காதா அப்படின்னு குழப்பிக்கவே வேண்டாம். நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உங்களோட கைடன்ஸ். அடுத்தது யூ அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஆர் சேஃப். நீங்களும் உங்கள் நேசிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சேஃப். அதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். அதனால் தைரியமாக ஸ்டெப் எடுங்க அப்படிங்கிறது தான் ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ். அப்புறம் நீங்கள் போதுமா, நான் தகுதியானவனா அப்படின்னு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் தகுதியானவங்க தான். அந்த குழப்பம் எதுவுமே வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் இனி வரப்போது நியூ பிகினிங். இப்போது உங்களுக்கு ஒரு பிரேக் தேவை. உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டேக் ரெஸ்ட் அண்ட் ரெஜுமினேட் யுவர் எனர்ஜி. உங்கள் எனர்ஜியை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் உங்களோட வாழ்க்கை ஒரு டேக் ஆஃப் ஆக போகுது. அந்த டேக் ஆஃப் எப்போ ஆகும் அப்படின்னா உங்களோட இன்டென்ஷனும் உங்களோட ஃபெய்த்தும் உங்களோட நம்பிக்கையும் உங்களோட எண்ணங்களும் ஒன்றா அலைன் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு டேக் ஆஃப் இருக்குது. அந்த டேக் ஆஃப் பார்த்திங்கன்னா நியூ ஜேர்னி. இந்த நியூ ஜேர்னி பார்த்திங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே அர்த்தநாரீஸ்வரா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, இந்த நியூ ஜேர்னி உங்களோட காதல் வாழ்க்கையாகவும் இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறது இப்போது ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது. அதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கே அப்படின்னா நீங்கள் காதலை விட்டு விலகி இருக்கீங்க. அப்புறம் ஃபினான்ஷியல்லையும் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத நிலை இருக்கலாம். அதுதான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பேலன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவை பேலன்ஸ். அதுதான் உங்களுக்கு நீங்கள் கார்டு நடக்கும்போது பார்த்துக்கோங்க, ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ். உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியம் இப்போ பேலன்ஸ். எல்லாத்துலேயுமே பேலன்ஸ் வேணும்.
நீங்கள் சம்பாதிக்கிறதுலையா இருக்கட்டும், கொடுக்குறதுலையா இருக்கட்டும், நீங்கள் காதலை வாங்குறதுலையா இருக்கட்டும், காதலை சொல்கிறதுலையா இருக்கட்டும், காதலை பாதுகாக்கிறதுலையா இருக்கட்டும், அந்த காதலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுலையா இருக்கட்டும், எங்கேயுமே வந்து ஓவராக எனர்ஜி போடாதீங்க. ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அன்ஃபோல்ட் ஆகும். அதை தான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்ல வராங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் காத்துட்ருக்கு. அந்த ஆரம்பத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் யுவர் இன்டென்ஷன் அண்ட் ஹேவ் ஃபெய்த். அக்செப்டிங், இந்த கார்டு தானாக வெளியில் வருது. அக்செப்டிங், எது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. உங்களோட நிலை எப்படி இருக்கோ அதை ஏற்றுக்கோங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை வந்து அப்படியே மாறும். பைல் 2 ஸ்பிரிட்ஸ், பைல் 2 எனர்ஜி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்ஸ், புட்டிங் த blame on you, செல்ஃப் டிஸ்கவரி, லீவிங் காமிக். அதுதான் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, இங்கே என்ன எனர்ஜி வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து காதல் வாழ்க்கையில் இருக்குது. மேன் ஹோல்டிங் ஏ ஹார்ட். உங்களுக்கு வந்து அந்த காதலை சொல்லணும், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு சின்ன பிரேக், ஒரு பாஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா தான் யோசிக்கிறீங்க, உங்கள்கிட்ட எல்லா நாலேஜும் இருக்குது. உங்களுக்கு அந்த தெளிவு வரணும்னா மெடிடேட். ஏன்னா நான் இந்த பாட்டம் டெக் எனர்ஜியை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹீலர் ஆஃப் த ஹார்ட்ஸ் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிடேஷன் கார்டு வந்தது. ஸோ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது எல்லாமே உங்களோட எனர்ஜியை வந்து கிளென்ஸ் பண்ணுங்கள். ஓகே, சாரி. உங்கள் எனர்ஜியை வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணுங்கள், ரீசார்ஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பழைய அந்த காமிக் எனர்ஜி எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும். இப்போ என்னென்ன பார்க்குறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் எது நடக்குதோ, எது நடந்துட்டுருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கோங்க. ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இது எப்படி எனக்கு நடக்கல, அந்த மாதிரி கொஷின்ஸே வேணும். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்செப்ட் இட். இது ஏன் நடக்குது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களை பற்றின புரிதல் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக. இட்ஸ் ஆல் அபவுட் செல்ஃப் டிஸ்கவரி. அதனால தான் உங்களுக்கு மெடிடேஷன் வந்திருக்கு. அதனால தான் மேன் ஹோல்டிங் அ ஹார்ட் வந்திருக்கு. இந்த செல்ஃப் டிஸ்கவரி வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிறவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கணும், அடுத்தது உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கணும், அடுத்தது இந்த காதலை சொல்கிறதுக்கான புரிதல் உங்களுக்கு வரணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இது டிவைன் கவுண்டர் பார்ட் ஜேர்னி. இட்ஸ் மேபி அ ட்வின் ஃப்ளேம் ஆர் சோல்மேட் ஜேர்னியாக இருக்கலாம். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த யூனியன் நடக்கும். அதனால தான் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டம் டெக் எனர்ஜியில் ஜேர்னி கார்டு இருக்குது. அந்த ஜேர்னி உங்கள் பாட்டம் எனர்ஜியில் இருக்குது. அது வந்து நீங்கள் எடுக்க போகிற இந்த கிளென்சிங் ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஜேர்னி நடக்கும்போது எப்பவுமே பாட்டம் டெக் கார்டில் இருக்கிற எனர்ஜி வந்து எப்படி வேணால் ஃப்ளிப் ஆகும். இது இந்த கைடன்ஸ் வர்றது வந்து அந்த ஜேர்னியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான். அந்த நியூ பிகினிங்கை நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒரு பிரேக் எடுங்க, ஒரு பாஸ் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சீக்ரெட் இருக்குது. யாரோ ஒருத்தங்க உங்கள் மேலே ஒரு பழியை போட ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த பழிக்கான சீக்ரெட் ஒன்று இருக்குது. அந்த சீக்ரெட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு காம் யுவர் செல்ஃப் டவுன். அந்த செல்ஃப் டிஸ்கவரியில் நீங்கள் உங்கள் எனர்ஜியை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான புரிதல் வரைக்கும். அடுத்தது யூ ஹாவ் டு லீவ் த காமிக் எனர்ஜி. உங்களை சுற்றி எந்த காமிக் எனர்ஜி இருந்தாலும் சரி, கெட்டவங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து இடத்த விட்டு காலி பண்ணணும். அவ்வளோ, அதுதான் ரொம்ப மெயினான கைடன்ஸ். பைல் 2 ஸ்பிரிட்ஸ், பைல் 2 எனர்ஜி, எனிதிங் எல்ஸ்? பைல் 2 எனர்ஜி, சிக். நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன் அதுக்கு தான். நீங்கள் அதுலேருந்து ஹீல் ஆகிருவீங்க. ஏன்னா நான் ஹீலர் ஆஃப் த கார்ட்ஸ் ஏஜஸ், ஹீலர் ஆஃப் ஏஜஸ் கார்டு பார்த்தேன். ஸோ உங்களுக்கு என்ன டிசீஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து நல்லாயிடும். யாரோ ஒருத்தங்க வந்து ரொம்ப 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 உங்கள் வாழ்க்கையில் மூக்க நுழைச்சிட்ருக்காங்க. அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. உங்களை கெடுக்கிறது தான் அவங்களோட முழு நோக்கமாக இருக்குது. ஸோ அப்சஷன், அதீத மூக்கு நுழைக்கிறது. எம்பெசல்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அசைகிற ஒவ்வொரு அசைவையும் 24 மணி நேரமும் பார்த்துட்டே இருக்கிறது. ஸ்பிரிட்ஸ் ஆர் ரிமூவிங் திஸ் க்ரீடி பர்சன். உங்கள் வாழ்க்கையிலேருந்து இந்த கெட்ட காமிக்கை வந்து எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து பேராசை பிடிச்சவங்க, காசு பணம் மேலே பேராசை பிடிச்சவங்க. உங்கள் கார் வெஹிக்கிள் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ வரலாம். ஸோ டேக் கேர் ஆஃப் இட். ஏதோ ஒரு மாயை உங்களை சுற்றி இருக்குது. அந்த மாயை வந்து தெரியணும். நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன் இந்த கார்டு வந்திருக்கு எனக்கு நல்லா புரியுது. உங்கள் இந்த அப்சஷன் பண்ணுறவங்க, இந்த ஓவராக உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கார்லலாம் செக் பண்ணலாம். இல்லை உங்கள் காரில் ஏதாவது வச்சுருக்கலாம், ஜிபிஎஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க வந்து உங்களோட ஒவ்வொரு ஆக்டையும் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்க ஸோ அப்சஸ்ட்.
அப்சஸ்னால் வந்து அளவுக்கு மீறின ஆர்வம், அப்புறம் அப்சஸும் எம்பெசல்மெண்ட்டும் ஒன்றா வந்துருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட எண்ணம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க விஷயத்துக்கு பீராயிர அந்த ஒரு ரொம்ப கேவலமான எனர்ஜி. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வார்னிங் கொடுக்குறாங்க. அப்புறம் லீவ் த காமிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இதை உங்கள் மேலே யாராவது ஒரு பழி போட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் ஒன்று விஷயம். நீங்கள் எதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னா இந்த காதலை உங்களோட ரெஜுவினேஷனை உங்களை நீங்களே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. யூ ஆர் மோர் தென் எனஃப். அதுதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. யூ அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஆர் சேஃப். அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். இந்த எல்லா கார்டும் பார்த்தீங்கன்னா யூ அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் சேஃப் கார்டு மேலே தான் போய் விழுந்துச்சு. இவங்க பண்ணுறது அத்தனையுமே வந்து உங்கள் காதல் வாழ்க்கையே நிலைக்குலைய வைக்கத்தான். அதுக்குனால தான் நீங்கள் ஸ்மார்ட்டாக இந்த மாதிரி திங்கிங் மேன், நீங்கள் ஸ்மார்ட், உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து அதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக யோசிக்க வேண்டாம், ரொம்ப கோழையாக இல்லைன்னா ரொம்ப என்ன சொல்லுங்கள் ரொம்ப பேசிக்காக யோசிக்க வேண்டாம். நீங்கள் ரெண்டுக்குமே இடையில இருங்க, பேலன்ஸ்டாக யோசிங்க. ஒரு ஸ்மார்ட் மேன் மாதிரி யோசிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும். யாராவது உங்கள் மேலே பழி போட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்குது. செக் ஃபார் இட். இந்த பழி போடுறவங்களே இந்த கடவுள் வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூரம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க ஏன் பழி போடுறாங்க அப்படின்னா உங்கள் கிட்டேருந்து காசு பிடுங்க. அடுத்தது க்ரீடி பர்சன். அந்த க்ரீடி பர்சன் வந்து பேராசை பிடிச்சி அலைஞ்சிட்ருக்காங்க. அவங்கள வந்து கடவுள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவை இப்போ செல்ஃப் டிஸ்கவரி. இதெல்லாம் வந்து கெட்டவங்களை பற்றி கடவுள் உங்களுக்கு கொடுக்குற, யூனிவர்ஸ் கொடுக்குற வார்னிங். ஸோ யூ ஹாவ் டு எஸ்கேப். இந்த வந்து இல்லூஷன், இந்த மாயையிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டே வரீங்க. யூ ஆர் கோயிங் டு பி எஸ்கேப்ட் ஃப்ரம் த காமிக் பீப்புள். அது வந்து நீங்கள் எனர்ஜியும் எஃபர்ட்டும் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து ஈஸியாக இருக்கும். வைஸ், விஸ்டம், கவுன்சில், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆன்செஸ்டர்ஸ் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் ரெஸ்ட் அண்ட் ரெஜுவினேஷன், மெடிடேஷன் எல்லாம். அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு ஒரு எஃபர்ட் நீங்கள் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்கள் கண்ணிலேருந்து மறைஞ்சிருக்குது. அதுதான் ஒரு பிளாக்கேஜாக வருது. இந்த யூ அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் ஆர் சேஃப். உங்களுக்கு இந்த கனெக்ஷன் மேலே ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா இது இந்த கெட்டவங்க உருவாக்குன இந்த இல்லூஷன், இந்த மாயை, அந்த மாயை தான் தடுக்குதே தவிர உங்களுக்கு குழப்பம் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அறிவாளி மாதிரி யோசிக்கணும். அதுதான் இங்கே இது வந்து இங்கே திரும்ப யூ அண்ட் யுவர் லவ்ட் ஒன்ஸ் மேலே லேண்ட் ஆகுது. அவங்க உங்கள் வாழ்க்கையில் கயாஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை குழப்பத்தில் வைக்கிறதுக்கு. இந்த நிறைய இந்த பிளான் பண்ணுறவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆகுது. தெர் இஸ் கோயிங் டு பி அ நியூ ஸ்டார்ட். அதை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காமிக் எனர்ஜியை விட்டு போயிடுவீங்க. இல்லைன்னா அவங்களால உங்ககிட்டேருந்து பணம் பீராய முடியாது அப்படின்னு சொல்லி உங்கள் காதல் வாழ்க்கையை தடுக்க பார்க்குறாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வாயேஜ் ட்ராவல், லெட் கோ, ஸ்பெண்ட் டைம் இன் பீச். நீங்கள் இந்த பீச் எனர்ஜி வந்துச்சுனாலே நீங்கள் வந்து போய் கிளென்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பீச்சில். இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா ஜஸ்டிஸ், டிவைன் ஜஸ்டிஸ் இஸ் பிளேயிங் அவுட். அது ஒரு விஷயம். அடுத்தது நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். அது வந்து உங்களுக்கு மெயின் கைடன்ஸ். நீங்கள் இருக்க பிளேஸை விட்டு யூ ஹாவ் டு மூவ் அவே. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து இப்போ போகிறேன் அப்போ போகிறேன் தள்ளி போட்டிங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். ஏன்னா அவங்க வந்து நிறைய பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பிளானில் மாட்டி தான் நீங்கள் வெளியில் வரணும். நீங்கள் தோற்று போயிடுவீங்கன்னு நான் சொல்லவில்லை. நீங்கள் அந்த பிளானில் மாட்டி தான் வெளியில் வர போகிறீங்க. அதுக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணணும். ரெண்டில் எது பண்ணுறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ஸ்பிரிட் சொல்கிற கைடன்ஸை கேட்டு நடக்கிறது. அப்படி நடந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு புரியும். அடுத்தது டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, பார்ப்போம். டெராட் கார்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓ மை காட். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இது எல்லாத்தையுமே இது கலைச்சி விடுது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்குது. அதனால தான் உங்களால் இந்த 10 of Cups கிட்ட போக முடியல அப்படின்னா ஃபினான்ஷியல் ட்ரபிள் விட்டுட்டு நீங்கள் வெளியில் வரணும். அந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள் தான் உங்களுக்கு வந்து இது அத்தனை பிரச்சனையும் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த இல்லூஷனை, அந்த மாயை வந்து உடச்சிட்டு வெளியில் எஸ்கேப் ஆகிடணும். நீங்கள் அந்த பணம்ங்கிற அந்த மாயையிலேருந்து வெளியில் வரணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்தது இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்கீங்க. 9 of Swords பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் டெத்,
நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து வலியோட உச்சக்கட்டம். ஆனால் அது வந்து எண்ட் ஆஃப் சைக்கிள் கிடையாது. அந்த வலி வந்து உங்களுக்கு ப்ரொலாங் ஆகுது. அது இழுத்துக்கிட்டே போகுது. உங்களுக்கு ஒரு முடிவே இல்லை. அது ஏன் அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த மணி மேலே இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த 10 ஆஃப் கப்ஸ் மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்க. ஆனால் அதுக்கான ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு இல்லை. அந்த ஆக்ஷன் என்னென்னா நீங்கள் அந்த காமிக் எனர்ஜி விட்டு வெளியில் வந்தால் தான் இந்த 10 ஆஃப் கப்ஸ். இது வந்து உங்களுக்கு ரொம்ப அட்டாச்டு, ஸோ க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னா நீங்கள் அதுக்கான முயற்சி இங்கே போடணும். அதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, இந்த க்ரீடி எனர்ஜி விட்டு நீங்கள் வெளியில் வரணும். லீவிங் காமிக் இஸ் த ஆன்சர். அது அவங்கள விட்டு வெளியில் வரணும்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். யூ ஹாவ் டு புட் எஃபர்ட். அதுக்கு தான் உங்களை மெடிடேட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு டிவைன் கைடன்ஸ் இருக்குது. யூ ஆர் கோயிங் டு கெட் கைடன்ஸ். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், எனி அதர் எனர்ஜி, எனி அதர் எனர்ஜி ஃபார் pile 2, for pile 2 spirits. உங்களுக்கு தேவை கடவுள் சொல்கிற கைடன்ஸை கேட்கணும். அடுத்து நீங்கள் இந்த சுச்சுவேஷன் விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே காமிக் எனர்ஜி விட்டு வெளியில் வரணும். அது யாராக வேணால் இருக்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், pile 2 ஃப்ளிப்பிங் ஃப்யூச்சர் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா காதல் வந்து அந்த இடத்துல நிற்குது. பேஜ் ஆஃப் கப்ஸ். நீங்கள் நேசிக்கிறவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அதுதான் இங்கே இருக்குது. மேன் ஹோல்டிங் எ ஹார்ட். ஆனால் வந்து உங்களுக்கு அதுக்கான பிளான் இல்லை, அதுக்கான ஆக்ஷன்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா அது தடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த இடத்த விட்டு இன்னும் வெளியில் வரல. யூ ஹாவ் டு எஸ்கேப் தட் சுச்சுவேஷன். அது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக மாறதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கேட்டு நடக்கிறத பொறுத்து தான் இருக்குது உங்களோட இந்த காதல் வாழ்க்கை கிரவுண்ட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் கற்பனை உலகத்தில் இருக்கிறது பேஜ் ஆஃப் கப்ஸ். இந்த கார்டு வந்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக இட்ஸ் நாட் கிரவுண்டட் எனர்ஜி. இது வந்து அந்த இடத்துல தொங்குது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது வந்து டிவைன் லவ்னு தெரியும். உங்களுக்கு போய் சொல்லணும்னு தெரியும். ஒரு அப்பாலஜி சொல்லணும்னு தெரியும். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணலை. உங்கள்கிட்ட ஆக்ஷன் இல்லை. அந்த ஆக்ஷன் வந்து குவிக் ஆக்ஷனாக இருக்கணும். யூ ஆர் ஸோ அட்டாச் டு திஸ் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் மேலே நீங்கள் ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுருக்கீங்க. அதுக்கு ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அப்சஷன் தேவையில்லை. உங்களுக்கு தேவை லாயல்ட்டி. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்ட்ரி இருக்குது. உண்மையான வெற்றி இருக்குது. அந்த வெற்றி எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் இந்த கடவுள் காமிக்கிற இந்த ஒரு கப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது ஒரு பாதை காட்டிகிட்டே இருக்காங்க. அந்த பாதை வந்து அந்த கெட்டதை விட்டு வெளியில் வருது. அந்த பாதையை நீங்கள் பார்க்காம நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த நடந்துட்டுருக்க குழப்பத்திலே இருக்காங்க. உங்களுக்கு ஆன்சஸ்டர்ஸும் கைட் பண்ணிட்டே இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபாக் எனர்ஜி. உங்களோட ஒரு மாயை உங்கள் கண்ணை மறைச்சிட்ருக்கு. இந்த காதலை பார்க்க விடாமல் அந்த மாயை வந்து அதை கிளியர் பண்ணுற எஃபர்ட் வந்து உங்ககிட்ட இல்லை. அதுதான் இங்கே மெயினான கைடன்ஸ். நீங்கள் வந்து இந்த கெட்ட சூழ்நிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். அதுக்காக நீங்கள் ஒரு சீக்ரெட்டை கண்டுபிடிக்கணும். அது உங்களோட பேர்டன். ஸ்பிரிட் சொல்லிட்டாங்க இது வந்து உங்களோட பேர்டன். வி ஆர் நாட் கோயிங் டு ரிவீல் இட். அவங்க அழகாக சொல்லிட்டாங்க. அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு ப்ளேம் போடுறாங்க. அந்த ப்ளேம் போடுறதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் ஒழிஞ்சிட்ருக்கு. அது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து இவ்வளோ தெளிவாக கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது காதலை வந்து நீங்கள் கிரவுண்ட் பண்ணணும். அது அந்த இடத்துல தொங்கிட்டுருக்கு. இது வந்து ஃப்யூச்சர் எனர்ஜி. ஃப்யூச்சர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இல்லை பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இருக்க ஒரு எனர்ஜியோட இது வந்து லீப்ராவாக இருக்கலாம். எண்டிங் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அதே சமயம் வந்து ஃப்யூச்சரில் இந்த காதல் வந்து உங்களுக்கு பெரிய ஃபார்ச்சூனை கொண்டு வரப்போகுது. குட் ஃபார்ச்சூன், ஒரு நியூ பிகினிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்யூச்சரில் இருக்குது. இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே சமயம் வந்து குழப்பத்தில் இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு எனர்ஜி கிரவுண்ட் ஆகலை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கிளியராக இருக்கணும். அதுதான் இன்டென்ட் அண்ட் ஃபெய்த். அதனால தான் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கைடன்ஸ் வந்திருக்கு. உங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ குழப்பம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்கள்கிட்ட கிளாரிட்டி இல்லை. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் அதில் குழப்பம் இருக்குது. நீங்கள் ஒரு நேரம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் குழப்பிக்கிறீங்க. இது ரெண்டு எனர்ஜியும் எப்பவுமே ஒன்றாகாது. மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்டென்ஷன் ரொம்ப கிளியராக இருக்கணும். அப்புறம் நம்பிக்கை வந்து 100% இருக்கணும். 100% 1000 டைம்ஸ் இருக்கணும். உங்களுக்கு இந்த காதல் கிரவுண்ட் ஆகும். இந்த காதல் வந்து ஃப்யூச்சர் எனர்ஜியில் கண்டிப்பாக இருக்குது. இது நடக்கும். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்கிறாங்க இந்த ரெண்டுக்கும் ஒத்து வராது. இந்த ரெண்டு எனர்ஜியும் டேலி ஆகலை. நீங்கள் குழப்பிக்கிறீங்க, அதே சமயம் மேனிஃபெஸ்ட்டும் பண்ணுறீங்க. குழப்பத்துலேயும் மேனிஃபெஸ்ட்டும் பண்ணீங்க அப்படின்னா அதனால தான் உங்கள் வாழ்க்கை திரும்ப குழப்பம் மட்டும்தான் இருக்குது. நல்லது எதுவும் நடக்கலை.
ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்க நல்லதை தடுக்கிறது நீங்கள் தான். உங்களோட குழப்பம் அந்த நிலையான தன்மை இல்லாததான். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, எதுலேயுமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. யாராவது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. நீங்கள் உங்களுக்கான தெளிவே உங்ககிட்ட இங்கே இல்லை. அதுதான் உங்கள் செல்ஃப் டிஸ்கவரி தான் எங்கள் பிரச்சனை. நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தீங்க அப்படின்னா யார் குழப்பினாலும் குழம்பக்கூடாது. அதுதான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, 5 ஆஃப் சோல்ஸ். ஆனால் உங்களுக்கு வந்து ஸோ அட்டாச்டு, இந்த 10 ஆஃப் கப்ஸ் மேலே உங்களுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்குது. இந்த பெண்ணோட இந்த காதல் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது தான் உங்களோட என்ன சொல்கிறது, அப்சஷன். அது ஒரு கைண்ட் ஆஃப் அப்சஷனில் போயிட்டுருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு பேலன்ஸிங் வந்து. அப்சஷனுக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் வந்து அந்த எனர்ஜியை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அது உங்களுக்குன்னு அந்த உரிமை கொண்டாடுற அந்த இதை விட்டுடுங்க. சரண்டர். அப்புறம் வந்து நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஸ்பிரிட்ஸ் இது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடைக்கும். எப்போ அப்படின்னா இந்த பேலன்ஸ். அதையும் பார்த்திங்கன்னா திரும்பவும் இங்கே பேலன்ஸ், ஜஸ்டிஸ். நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்க வேண்டியது ஒரு சாரி, அப்பாலஜி. அதனால தான் இங்கே அந்த இடத்துல தொங்கிட்டுருக்கு. நீங்கள் ஏன் அந்த இடத்துல தொங்கிட்டுருக்கீங்க அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கல. உங்களுக்கு ஏன் ஆக்ஷன் எடுக்கலாம்? உங்களுக்கு ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் வந்து ஒரு அப்சஷனாக இருக்கலாம், இல்லை பேட் ஹேபிட்ஸாக இருக்கலாம், இல்லை மணியாக இருக்கலாம், இல்லைனா பவராக கூட இருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகும். வெறும் மேனிஃபெஸ்டேஷன், ஜஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்ட் ஒர்க் அவுட் வித்தவுட் ஹோப் அண்ட் ட்ரஸ்ட். அதுதான் இங்கே நான் பாபாவோட கைடன்ஸோட இந்த ரீடிங்கை முடிக்கிறேன். உங்களுக்கு தேவை செல்ஃப் டிஸ்கவரி, லீவிங் த காமிக் சுச்சுவேஷன். இது ரெண்டையும் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக உங்கள் வாழ்க்கை மாறும். அப்புறம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ், யூ ஹாவ் டு ஃபிகர் அவுட் அ சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த காமிக் பீப்புளை உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ப்ளீஸ் பப்பா, வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஃபார் பைல் 2? ஓகே, 3 நம்பர் வந்திருக்கு. சரி, 3யுமே நான் படிச்சிடுறேன். ஏன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப முக்கியமான கைடன்ஸாக இருக்கும். 4. ஓகே, want to read all the 4. உனது உரிமை, தகுதி, பதவி, சேவை, அன்பு, பக்தி ஆகியவற்றுக்கு ஏற்றாற்போல் உனக்கு பயன் கிடைக்கும். நல்லவற்றை தேர்ந்தெடு. 350 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ, அதான் உங்களுக்கு இன்டென்ட் வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக உங்களோட தகுதியை அறிஞ்சு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறீங்களோ உங்கள் தகுதிக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் உங்களோட இன்டென்ஷன் ஒன்று, மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று, அதாவது எண்ணம் ஒன்று, செயல் ஒன்றா இருந்ததுன்னா அது வராது. அதுதான் நீங்கள் தெளிவாக வருது. உனது உரிமை, தகுதி, பதவி, சேவை, அன்பு, பக்தி இதெல்லாமே ஒன்றா வேணும். உரிமை மட்டும் கேட்டிங்கன்னா கிடைக்காது, பதவி மட்டும் கேட்டிங்கன்னா கிடைக்காது. அங்கே சேவை வேணும், அன்பு வேணும், பக்தி வேணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தகுதி, உரிமை, உங்களோட உரிமை வந்து இந்த காதலம் தான். இந்த காதல் உங்களோட உரிமைனா அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். ஸோ ஒன்றை செஞ்சுட்டு இன்னொன்று விட்டிங்கன்னா அது நடக்காது. அடுத்தது வந்து நல்லவற்றை தேர்ந்து, நீங்கள் கெட்டது பக்கம் போகாதீங்க. அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, காமிக்க விட்டு வெளியில் வாங்க. நல்லதை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா நல்லது தான் நடக்கும். நல்லதை தேர்ந்தெடுத்தால் நல்லது தான் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 358, படித்தவர்கள் இருவரால் உன் வேலை நடக்கும். நீ எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் ஏற்படும். நீங்கள் ஏதாவது குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா 2 படித்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப பெரிய வெற்றியை அடைவீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் இன்டெகிரிட்டி இஸ் ஆல் யூ நீட். இன்டெகிரிட்டி அப்படின்னா பார்த்திங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் நல்லவங்க நடந்துக்கிறது, அவ்வளோதான். அதுதான் இன்டெகிரிட்டி. யார் இருக்காங்க யார் இல்லை அப்படின்னா இல்லை, தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது, அறம் செய்தல். 164, உன் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உன் வீட்டில் செய்ய வேண்டிய வேலை முடிவரும். சுற்றுப்புற சூழல் சாதாரணமாக இராது. ஸ்ரீ சாய்நாதர் நினை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது முடிஞ்சிட்டு தான் இது வரும். ஸோ ரிவர்ஸில் எடுத்துக்காதீங்க. இந்த சூழ்நிலை இந்த குழப்பத்தினால வர்றது, நீங்கள் இந்த கெட்டவங்க பண்ணுற பிரச்சனைனால வருது. பாபாவை நம்புங்க, எல்லாமே சரியாயிரும். ஆனால் இப்போ உங்களுக்கு தேவை பக்தி, சரண்டர். அதனால இன்டென்ஷன் அண்ட் ஃபெய்த் குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காதல் ஃப்யூச்சரில் இருக்குது. நீங்கள் குழப்பிக்க வேணாம், ஜஸ்ட் இன்டென்ஷன் போடுங்க. ரொம்ப கிளியராக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதுக்கு மெயின் கைடன்ஸ், லீவ் த காமிக், ஃபைண்ட் த சீக்ரெட்.
178. புகையிலையும் எண்ணெயும் 3 வியாழக்கிழமைகள் தானம் கொடு, உன் வேலை முடியும். இதை கண்டிப்பாக செய்யுங்க. இட்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இது நான் வாழ்க்கையில் நிறையா தடவை பார்த்துருக்கேன். 178. உங்கள் ஹெல்த் இஷ்யூ, இது வந்து ரொம்ப சீரியஸான ஹெல்த் இஷ்யூவாக மாறாமல் இருக்கிறதுக்கு 3 வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு புகையிலையும் எண்ணெயும் கொடுங்க. புகையிலை அப்படின்னா டொபாக்கோ, இட்ஸ் நாட் சிகரெட். ஸோ இல்லைன்னா ஹுக்கா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஹுக்கா போய் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. யூ கேன் கிவ் சம் டொபாக்கோ அந்த ஸ்டீக்ஸ் இருக்கும், வெத்தலையோடு போடுவாங்க இல்லையா புகையிலை, அந்த புகையிலை சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் அது ஸ்மோக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அந்த மாதிரி ஒரு பைப்பில் வச்சு ஸ்மோக் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் சிகரெட். இட்ஸ் கைண்ட் ஆஃப் சிகரெட், நாட் லிட்ரலி சிகரெட். ஸோ வந்து புகையிலை தானம் கொடுங்க. இப்போ உங்களால் புகையிலை எங்கேயும் தேடி பிடிச்சி யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த காசை யாருக்காவது தானமாக சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. ஸோ இதுதான் உங்களோட கைடன்ஸ். உங்களுக்கு ஒரு உடம்பு இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அது போகக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த குழப்பம், இந்த கெட்டவங்க உருவாகிற குழப்பத்தினால. ஸோ உங்களால் இதை ரிலாக்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்குவாங்க. ஆனால் பாபா கேரண்டியாக சொல்கிறாங்க, யூ கேன் ஏபிள் டு ஓவர் கம் த சிச்சுவேஷன். ஸோ ஸ்டே காம், அது பேலன்ஸ்ட் எனர்ஜி. அப்புறம் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யூ ஆர் மோர் தேன் இனஃப். உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஜஸ்டிஸ் காத்துட்ருக்கு. ஆனால் உங்களோட ஆக்ஷன் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.